தமிழக அரசியலில் அடுத்த லெவல் பரபரப்பு. தாவேகா எம்எல்ஏக்களை திமுக விலைக்கு வாங்க முயன்றதா? உளவுத்துறை ரிப்போர்ட் கையில் கிடைத்ததும் முதலமைச்சர் விஜய் எடுத்த அதிரடி நடவடிக்கை என்ன? வாங்க பார்க்கலாம். தமிழக அரசியலில் ஆளும் தாவேகா அரசுக்கும் எதிர்க்கட்சியான திமுகவுக்கும் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வீட்டில் உள்ளிட்ட பல இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் இதன் பின்னணியில் பெரிய அரசியல் கணக்கு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன. தாவேகா ஆட்சி அமைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத சில திமுக தலைவர்கள் தாவேகாவில் அதிருப்தியில் இருந்த சில எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்துக் கொள்ள திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமைச்சர் பதவி அல்லது மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்காத சுமார் 10 எம்எல்ஏக்கள் குறிவிக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த தகவல் உளவுத்துறை மூலம் முதலமைச்சர் விஜயின் கவனத்திற்கு சென்றதாகவும் அதை அடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களை கண்காணிக்க உத்தரவு விடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக திமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக கூறப்படும் பல்வேறு முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க அரசு தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே சில முன்னாள் அமைச்சர்கள் மீது விசாரணைகள் தொடங்கியுள்ள நிலையில் மேலும் பல முக்கிய தலைவர்கள் கண்காணிப்பு வலயத்திற்குள் வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை, வெளிப்படையான நிர்வாகம் மற்றும் மக்கள் நல திட்டங்கள் மூலம் மக்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் என்பதே முதல்வர் விஜயின் இலக்கு என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது உண்மையான ஊழல் வேட்டையா இல்ல அரசியல் பதிலடியா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.